பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கு. இது அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அடுத்த 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது. இந்த புயல் சின்னம் புயலாக பெயர் பெறக்கூடிய புயலாக மாறுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தான் நிலை கொண்டிருக்கு. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பிறகு வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இது புயல் சின்னமாக வலுப்பெறுவதன் காரணமாக, அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது பெயர் பெறக்கூடிய புயலாக மாறுவதன் காரணமாக இது ஆந்திர நிலப்பரப்பு நோக்கியே நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுது. இருந்த போதிலும் புயல் ஆந்திரா நோக்கி நகர்ந்தாலும் கூட நமக்கு தமிழகத்தை பொறுத்தளவுக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அக்டோபர் 27, 28 ஆகிய தேதிகளில் மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா இது மேற்கத்திய இடையூறுனால பாதிக்கப்படும் போது விண்ட்ஃபியர், அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றின் போக்கில் பாதிக்கப்பட்டு அந்த மேகக்கூட்டங்கள் தெற்கு பகுதியில், புயலோட தெற்கு பகுதியில் உருவாகி நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதிகளுக்கு சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது. இதை ஓரிரு நாட்களில் நம்ம உறுதிப்படுத்தலாம். அதே சமயத்தில் பிற மாவட்டங்கள், கடலூர் முதல் விழுப்புரம் முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் இந்த புயலினால் எந்தவித பாதிப்பும் இருக்காது. அடுத்த 2 நாட்கள் பொறுத்தளவிற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் இருக்கும். இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழை ஆங்காங்கே பதிவாகும்.